உள்ளூர்ல இருந்து வெளிநாடு வரைக்கும் காஸ்ட்லி சரக்கா அடிக்கிற மணிமேகலை கணவர் உசேன் வீட்டு பார் டூர் மக்களே. சின்னத்திரையில பிரபலமான தொகுப்பாளரும் நடிகையுமான மணிமேகலையும் அவரோட கணவர் உசேனும் சமீபத்துல கட்டின புது வீடு சமூக வலைதளங்கள்ல தொடர்ந்து பேசுபொருளாயிட்டு வருது. கிரகப்பிரவேசத்துல இருந்து வீட்டோட அலங்காரம் வரைக்கும் ஒவ்வொரு அப்டேட்டையும் ரசிகர்களோட பகிர்ந்து வரக்கூடிய இந்த தம்பதி இப்போ வெளியிட்டிருக்கக்கூடிய ஹோம் டூர் வீடியோ இணையத்துல வைரல் ஆயிட்டு வருது. மணிமேகலை உசேன் தம்பதி இணைஞ்சு நடத்திட்டு வரக்கூடிய யூடியூப் சேனலுக்கும் சமூக வலைதள பக்கங்களுக்கும் ஏராளமான ரசிகர்கள் இருக்காங்க. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடிதான் புது வீட்டுல காத்து வேகமா அடிச்சதால வராண்டாவில இருந்து பிளாஸ்டிக் சேர் ஒண்ணு தானா நகரக்கூடிய வீடியோவை வெளியிட்டு வீட்டுல பேய் சுத்துது போல அப்படின்னு ஜாலியா கலாய்ச்சிருந்தாங்க. அந்த வீடியோவும் நல்ல வரவேற்பு பெற்றது. இந்த நிலையில இப்போ நடிகை தீபாவுக்கு மணிமேகலையும் உசேனும் அவங்களோட வீட்டை சுத்தி காட்டியிருக்காங்க. வீட்டோட ஒவ்வொரு பகுதியையும் காட்டின அந்த வீடியோவுல ரசிகர்களோட கவனத்தை அதிகமா ஈர்த்தது உசேனோட மினி பார் தான். முதல்ல அந்த ஒரு கேமிங் ரூம் அப்படின்னு நினைக்க வச்ச உசேன் அதுக்கு பின்னாடி அந்த ரூமோட உண்மையான ஹைலைட்டை காட்டினாரு. உள்ளூர் பிராண்ட்ல இருந்து வெளிநாடுகள்ல இருந்து வாங்கிட்டு வந்த விலை உயர்ந்த மதுபானங்கள் வரைக்கும் ஏராளமான பாட்டில்களை அழகா அடுக்கி வச்சிருந்தாங்க. கொஞ்சம் பாட்டில்கள் பல வருஷங்கள் பழமையானது அப்படின்னும் வெளிநாட்டு பயணங்களப்போ வாங்கி சேகரிச்சது அப்படின்னும் அவரு சொல்லியிருந்தாரு. பக்கத்திலேயே ஒரு மினி ஃப்ரிட்ஜில் பீர் பாட்டில்களையும் குளிரூட்டி வச்சிருந்தாரு. இதை பார்த்த நடிகை தீபாவே, விளையாட்டு ரூம்னு சொன்னீங்க, இப்படி ஒரு விளையாட்டு ரூமா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கலாய்ச்சாங்க. ஒவ்வொரு பாட்டிலையும் பத்தி உசேன் விளக்கிக்கிட்டே போக, இது எத்தனை வருஷம் பழையது, கெட்டு போகாதா அப்படின்னு ஆச்சரியமான கேள்விகளையும் எழுப்புனாங்க தீபா. அதுக்கு உசேன், இதையெல்லாம் நான் சேகரிச்சு வச்சிருக்கேன், தினமும் குடிக்கிறது கிடையாது, எப்பவாவது மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு விளக்கம் கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாம நம்ம ஊர் சரக்கு வேணாம், வெளிநாட்டுல இருந்து வாங்கிட்டு வந்ததுல ஏதாவது ஒண்ணு எங்க வீட்டுக்காரருக்கு கொடுங்க அப்படின்னு தீபா ஜாலியா கேட்டதும் அந்த வீடியோவுல சிரிப்பெல்லாம் கிளம்பிருச்சு. இந்த வீடியோவை பார்த்த நெட்டிசன்கள் பலரும் இப்போ வீடு கட்டுறவங்க ஹோம் தியேட்டர், ஜிம் மாதிரி மினி பார் வைக்கிறதும் ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு கருத்துக்கள் தெரிவிச்சிட்டு வராங்க. குறிப்பா விலையுயர்ந்த மதுபானங்களை குடிக்கிறதுக்காக மட்டுமில்ல, அதோட அழகான பாட்டில் வடிவமைப்புக்காகவும் சேகரிச்சு வீட்டுல காட்சிப்படுத்தக்கூடிய பழக்கம் பிரபலங்கள் மத்தியில அதிகரிச்சுட்டு வரதாவும் பல பேர் பதிவிட்டு வராங்க. கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி சின்னத்திரை நடிகை ரச்சிதா மகாலட்சுமியும் தன்னோட வீட்டை சுத்தி காட்டின வீடியோவில் இதே மாதிரி விலையுயர்ந்த மதுபானங்களை சேகரிச்சு வச்சிருந்தது இணையத்துல பேசப்பட்டுச்சு. இப்போ உசேனோட மினி பார் டூரும் அதே மாதிரி ரசிகர்களோட கவனத்தை கவர்ந்திருக்கு. மணிமேகலை உசேன் தம்பதியோட இந்த ஹோம் டூர் வீடியோ இப்போ சமூக வலைதளங்கள்ல வேகமா பரவிக்கிட்டு வருது. வீட்டோட இன்டீரியர் டிசைனை விட உசேனோட மினி பார் தான் நெட்டிசன்களோட பேச்சா மாறி இருக்கு.